வெல்கம் டு மஞ்சு சமையல். இன்றைக்கி முட்டை பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக உப்பு, ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கப் அளவு பாஸ்தா சேர்த்துருக்கேன். சின்ன கப்பில் 2 கப் சேர்த்துருக்கேன். பாஸ்தா நல்லா வேகட்டும், கலந்து விட்டுடலாம். எண்ணெய் சேர்க்கும்போது பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக வரும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதை தண்ணியை மாற்றிட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். 2-3 வாட்டி பச்சை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி அலசும் போது பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா உருகட்டும். பட்டர் நல்லா உருகுனதும் பொடியாக நறுக்கின பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதும் பொடியாக நறுக்கின வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நான் எனக்கு கேரட், முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் கேப்சிகம் இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாக வதங்கிடும். காய்கறி ரொம்ப வதங்கக்கூடாது, ஒரு மீடியமாக வதங்கினா போதும். காய்கறி வதங்கினதும் 2 தக்காளியை நல்லா அரைச்சி சேர்த்துக்கலாம். தக்காளி பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வதங்கினதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். மசாலா வதங்கினதும் 2 முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்த உடனே கிண்டிடக்கூடாது, கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் வெந்ததும் நல்லா வறுத்துக்கலாம். இது பொடி மாஸ் பதத்துக்கு நல்லா வறுத்து விடுங்க. இப்போது நல்லா வறுத்தாச்சு. இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவு டொமேட்டோ பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் ரெட்டு கூட சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வதக்கி விட்டுடலாம். நம்ம வேக வச்சுருக்க பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளவுதான், நம்ம முட்டை பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.